இன்று இணையத்துல ஒரு வீடியோ ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோவை பார்த்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னடா அது, கட்சி தொடங்கி 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கொடியை பிடிங்கி எறிகிறாங்க. கட்சி தலைவரோட அந்த இமேஜை கிழிச்சு எறிகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த கட்சி தலைவர் என்ன பண்ணிருப்பாங்க என்று ரொம்ப ஐயோ 2 வருஷத்துல இப்படியா அப்படின்னா பழம்பெரும் கட்சிகள்லாம் எப்படி இத்தனை வருஷம் வச்சு கட்சியை நடத்திட்டு இருக்காங்க, எப்படி ஆட்சி கட்டில வந்திருப்பாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்தது. இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் இந்த காணொலி பண்ண போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முதல்ல அந்த காணொலி என்னன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். எதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன் என்று சொல்லி அந்த காணொலியை முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்க அதிர்ச்சி ஆகுறீங்களா இல்லையான்னு பாருங்க. எப்படி கொடிக்க உழைச்சது வேஸ்ட் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டச்சிட்டு தெரியுறாரு. நேசிச்சு உங்க மேல உயிரே வச்சிருந்தேன் 13 வருஷமா. இந்த மாதிரி கட்சி தேவையே இல்லை. இந்த மாதிரி கட்சி தேவையில்லை. விஜயோட படத்தை ஸ்டிக்கரை கார்ல ஒட்டி இருக்காங்க, அதை கிழிச்சு எறிகிறாரு. ஒட்டுல வரைஞ்சிருக்கு ஒன் சைடு ஆனந்த்னு பெயரை மாத்திருங்க தலைவரே என்று கூறி தாவேகா கொடியை பிடுங்கி உடைத்து எறிந்த முன்னாள் நிர்வாகி. அவர் பொது செயலாளரே கிடையாது, ஒன் சைடு ஆனந்த். அவருக்கு பேரை மாத்திருங்க தலைவரே. அவருக்கு ஒன் சைடு ஆனந்த் சார் மாத்திருங்க பேர். உங்க மேல 13 வருஷமா உயிரையே வச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்க என்று விஜய் போட்டோவை கிழித்து தூக்கி போட்ட சம்பவம். இந்த மாதிரி கட்சி தேவையே இல்லை. காரில் இருந்து விஜய் ஸ்டிக்கரை கிழித்து எறிந்த பரபரப்பு காட்சிகள். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஆர்மியில் ஒருத்தவங்க போட்டுருக்கீங்க. அவர் பொது செயலாளர் ஆனந்த் சார் கிடையாது. அவர் ஒன் சைடு ஆனந்த் சார். அவர் பொது செயலாளரே கிடையாது, ஒன் சைடு ஆனந்த். பாத்தீங்களா, அந்த கார்ல பம்பர்ல இருக்கிற அந்த கொடியெல்லாம் பிச்சு எறிகிறாங்க. அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு, விஜயோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதை கிழிச்சு எறிகிறாங்க. காருக்குள்ள விஜய் படம் வச்சிருக்காங்க, அதை எடுத்து உடைச்சி எறிகிறாங்க. 13 வருஷமா இந்த கட்சிக்காக, இந்த தலைவருக்காக, இந்த நடிகருக்காக நான் உழைச்சிருக்கேன். உழைச்சி பிரயோஜனம் இல்லை. இந்த கட்சியே இப்படி ஒரு கட்சியில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று பிச்சு உடைச்சி எல்லாம் பண்றாரு. அந்த கட்சியோட முன்னாள் நிர்வாகி. கட்சி தொடங்கி 2 வருஷம்தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ள முன்னாள் நிர்வாகி ஆயிட்டாரு. இதுல இருந்து தெரியுது, அந்த கட்சியில இருந்து பல பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. பல பேர் இன்னும் அந்த நடிகரை பெண்கள் கூட என் உயிர், விஜய் அண்ணா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு ரொம்ப உருகி பாசமா அன்பா அண்ணா அண்ணான்னு மனம் உருகிறத நம்ம பார்த்துருக்கோம் மேடைகள்ல. ஒரு முறை பார்த்தா போதும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்களும் சரி, பசங்களும் சரி, இளைஞர்களும் சரி, விஜய்க்காக என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லி அண்ணா அண்ணான்னு உருகுறாங்க. அப்படி உருகிறவங்க தான் இப்படி விஜய்க்காக பொருள் செலவு பண்ணி உழைப்ப கொடுத்து பால் அபிஷேகம், கட் அவுட் வச்சு இப்படி எல்லாம் பண்ணனவங்க தான் இன்னைக்கு கொடியை உடைச்சு போடுறது, விஜய் கிழிச்சு எறியறது. இந்த நபர் செஞ்சது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மேல இருக்கிற கோபத்துல பண்ணியிருக்காரு. ஒன் சைடு ஆனந்த்னு சொல்றாரு. இந்த புஷி ஆனந்துக்கு இப்படி அவர் செய்யக்கூடிய அந்த தவறுகளை தட்டி கேட்காம விட்டது யாருடைய தவறு அது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கட்சி தலைவரை தான் சேரும். தலைமை சரியா இருந்தாக்க இந்த மாதிரி தவறுகள் எதுவுமே நடக்காது. அதான் இந்த மாதிரி தொண்டர்கள், நிர்வாகிகள் இந்த மாதிரி குமுறல்களை, அவங்களுடைய பாதிப்புகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படி கட்சி தலைவர் என்ன தப்பு செஞ்சுட்டாரு, கட்சி தலைவர் ஒரு சரியான கோணத்துல போயிட்டு இருக்காரா என்று தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துல அவர் இன்னும் களப்பணிக்கு இன்னும் வரவே இல்லை. அவர் இன்னும் சினிமா நடிச்சுட்டு தான் இருக்காரு. இன்னும் மீடியாவையே சந்திக்காம இருக்காரு. ஒரே ஒரு டைம் மீடியாவை சந்திச்சாரு. அதுவும் என்னை பின்தொடர வேண்டாம், நான் ஷூட்டிங்காக போறேன், அதனால என்னை பின்தொடராதீங்க, நீங்க பின்தொடர்றதுனால எனக்கு ஷூட்டிங் பாதிக்கப்படுது என்று சொல்றதுக்காக தான் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புலயும் அதை தான் சொன்னாரு. மக்கள் பிரச்சனைக்காகவும் இன்னும் அவர் களத்துல இறங்கி போராடவும் இல்லை, குரல் கொடுக்கவும் இல்லை, எதுவும் செய்யல. இப்ப அந்த +1 +2 பிள்ளைங்களுக்கு பிரைஸ் வாங்கினாரு. அவருடைய அறக்கட்டளை சார்பாக பரிசு வழங்கி சான்றிதழ் வழங்கினாரு.
இந்த மாதிரி மேடைக்கு வந்துட்டு ஒரு 1-2 வார்த்தை அதுலயும் அங்க அரசியல் பேசக்கூடாது. அதுலயும் வந்து சர்ச்சையானது. காமராஜோட ஒப்பிட்டு பேசுனதுல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு, நீ ஒரு காமராஜர் கூட பேசுற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று சொல்லி அவரை வந்து விமர்சனம் பண்ணி பேசி, இன்னும் பல்வேறு கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணி பேசி அது வந்து சர்ச்சையாயிடுச்சு. அதனால வந்து நீங்க இனிமே இந்த +1 +2 பிள்ளைங்களுக்கு பரிசு வழங்குற விழாவில் அரசியல் பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு விஜயை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. மற்றபடி அவர் மக்களுக்காக என்ன செஞ்சாரு? ஒரு முறை இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களை பனையூருக்கு வர வச்சு, அதையும் தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டவங்க லட்சக்கணக்கானோர் இருக்கும்போது ஒரு 200-300 பேர் ஒரு வார்டு செயலாளர் செய்யற மாதிரி ஒரு 200-300 பேரை தேர்வு செஞ்சு அவங்க வீட்டுக்கு வர வச்சு கொடுத்தாரு. அப்போ மக்களை போய் களத்துல சந்திச்சாதான் அங்க என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, அவங்களுடைய தேவைகள் என்ன, வீட்டை இழந்திருக்காங்களா, இல்லது அவங்களுடைய உடைமைகள் இழந்திருக்காங்களா, பாதிப்புகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு இவங்க வந்து அழுத்தத்தை கொடுக்க முடியும். மக்களை போய் சந்திக்கும் போது மட்டும்தான். அப்பயும் சந்திக்காம பனையூருக்கு வர வச்சிட்டாரு. வேற எந்த இதுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் அவர் வரல. புத்தக வெளியீட்டு விழாவில் வந்தாரு. இவர் வந்துட்டு கட்சி தலைவராக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிர்வாகிகளை சந்திச்சு அவங்களுடைய குறைகள் என்ன என்று கேள்வி கேட்டு அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நிர்வாகிகளோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் வந்து சால்வ் பண்ணணும். இங்க இவங்க கிட்ட வந்துட்டு அந்த நேர்மை உண்மை இல்லாததுனால தான் அவங்க கட்சி நிர்வாகிகளை வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஆளு பார்த்து வந்து பதவி போடுறாங்க. அதாவது ஆதி திராவிடர்கள்லாம் புறக்கணிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் உங்களால முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி நிர்வாகிகளே வந்து பேட்டி கொடுத்தா அந்த காணொளியும் பார்த்தோம். அதே மாதிரி அங்கிருந்து வெளியே வரவங்களாம் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அதுல இருந்து வர ஒரு மகளிர் அணி பொண்ணு கூட பேசியிருந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இது வந்து இன்னொரு பிஜேபியோட பி டீம் தான், அதனால அங்கிருந்து வெளியே வந்துட்டேன் என்று அந்த பொண்ணு சொன்னது. அப்போ ஒரு கட்சிக்குடைய இவர் எப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில ஒரு கட்சியோட தலைவர் எப்படி நல்ல நேர்மையான தலைவரா, மக்கள் மீது அக்கறை உள்ள தலைவரா என்று பார்க்கும்போது, அவர் ஃபர்ஸ்ட் தலைவரா ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கார் வாங்கினாரு. அந்த காருக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேன்ட்டு நீதிமன்றம் போய் எனக்கு வந்து வரி விலக்கு வேணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாரு. அப்ப நீதிபதியே வந்துட்டு 6 கோடி கட்டி கார் வாங்க முடியுது, அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் உங்களால கட்ட முடியாதான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க விஜய்க்கு. ஆனா உனக்கு வசதி இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். காரே ஃபாரின் காரு, அதை வாங்க முடியுது, டேக்ஸ் கட்ட முடியாது, நியாயமான கேள்வி. அதே போல வந்து அவரு சினிமாவுல நடிக்கும் போது 200 ரூபாய் டிக்கெட்டை 2000-3000 விற்கிறாங்க. ஒரு நேர்மையான தலைவரா இருந்தாக்க கண்டிப்பா கண்டிச்சிருப்பாரு, இப்படி இருக்கக்கூடாது என்று கண்டிச்சிருப்பாரு. இவரு நேர்மையற்ற ஒரு ஒழுக்கமற்ற தலைவராக இருப்பதனாலதான் விஜயோட மனைவியை விரட்டி அடிச்சுட்டு த்ரிஷா கூட இருக்காரு. இத சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக தலைவர் மட்டும் என்னன்ட்டு முத்தமிழறிஞர் கலைஞரை வந்து பின்னூட்டத்துல போடுவாங்க. தலைவர் வந்துட்டு தன் மனைவி இறந்துட்டாங்கன்ட்டு தான் இன்னொரு திருமணம் பண்ணாரு. எந்த ஒரு பெண்ணையும் அவர் வந்து விரட்டி அடிக்கல, விருப்பப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த பல பேர் வந்துட்டு இதே திமுக தலைவரை வச்சே பல முறை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால இந்த காணொலியில நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எந்த பொண்ணுங்களும் அவரால் பாதிக்கப்பட்டதாக இது வரைக்கும் யாரும் சொல்ல கிடையாது. இப்போ தன்னுடைய மனைவியவே பாதுகாத்துக்காத விஜய், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாதவர், இவர் எப்படி கட்சிக்கு வந்து நேர்மையான முறையில நிர்வாகிகளை தேர்வு செய்வாரு, நிர்வாகம் எப்படி சரியா இருக்கும், அப்படி ஒரு கேள்வி வருது. அவரு பிறந்த நாள் இப்ப ஜூன் 22ஆம் தேதி வந்தது. அந்த பிறந்த நாளைக்காக தமிழ்நாடு முழுசு இருந்து அவருடைய ரசிகர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அவரை சந்திக்க வந்திருந்தாங்க. அதுல சின்ன பசங்களும் கூட இருந்தாங்க, சின்ன பசங்க பெண்கள்லாம் கூட. நாங்க 6 மணி நேரம் டிராவல் பண்ணி வரோம் இவரை பாக்குறதுக்காக, 2-3 மணி நேரமா கால் கடுக்க நின்றுட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வந்து வெளியே நின்று ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருந்தாக்க கூட எங்களுக்கு நிம்மதியா இருந்திருக்கும், உள்ளே இருந்துகிட்டு வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் வந்து அந்த ரசிகர்கள், நிர்வாகிகள்லாம் வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, திரிஷாவோட நாய், அந்த செல்ல பிராணி நாயை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறத அந்த இமேஜும் வெளியே வந்துட்டு இருக்கு. அதையும் காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களால திரிஷா கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது,
உங்க நிர்வாகிகளை மதிக்க முடியலையா அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள் நிர்வாகிகளை வந்து கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது புசி ஆனந்த் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மக்களுக்கு சொல்றாரு, காவல்துறை ஹெல்மெட் போடலனும், லைசன்ஸ் இல்லனும், இன்சூரன்ஸ் இல்லனும் உங்களை வந்து பிடிச்சாங்களாக்கா, வண்டியை பிடிச்சாக்க நீங்க காவல்துறை மேல கோவப்படக்கூடாது, ஆளும் அரசாங்கத்தின் மேலதான் கோவப்படணும் என்று சொல்றாரு. அவரு எப்படியாப்பட்ட நேர்மையானவர். புசி ஆனந்த் மேலதானே அவர் வந்து இவர் ஒன் சைடு ஆனந்த்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள் எல்லாம் கழட்டி எடுத்து தூக்கி எறிஞ்சாரு கோவப்பட்டு. அவர் எப்படியாப்பட்ட நேர்மையானவர்ன்றதுக்கு இந்த செய்தி ஒரு உதாரணம். இதுவே அவங்க ஆளுங்கட்சியா இருந்து லைசன்ஸ் வாங்காத வண்டி ஓட்ட அனுமதிப்பாங்களா, ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட அனுமதிப்பாங்களா, இன்சூரன்ஸ் இல்லாம ஓட்டுறதுக்கு அனுமதிப்பாங்களா? அப்போ சட்டத்தை மீறி செயல்படுறவங்கள நீங்க போலீஸ் மேல கோவப்படாதீங்க, அரசாங்கத்தின் மேல கோவப்படுறதா சொல்றீங்க. சார், நீங்க அரசாங்கமா இருந்தாக்க இப்படிதான் நடந்துக்குவீங்களா? அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை. இப்படி வந்துட்டு சட்டத்தை மீறி நீங்க ஹெல்மெட் போடாம, இன்சூரன்ஸ் இல்லாம, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது, அது சட்டத்துக்கு புறம்பானது, இப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல அறிவுரையை தானே நீங்க மக்களுக்கு சொல்லணும். அது எப்படி நீங்க போலீஸ் மேல கோவப்படாம அரசாங்கத்தின் மேல கோவப்படலாம்னு சொல்லலாம்? இந்த மாதிரியான நிர்வாக குறைபாடு, நேர்மையற்ற தன்மை, இதுதான் வந்து நிர்வாகிகளுக்கு வந்து வெறுப்பு ஏற்படுத்துது. ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. 1953 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல அதாவது கள்ளக்குடின்ற ஊர்ல பீகாரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சிமெண்ட் ஃபேக்டரி அங்க வந்து கட்டுறாரு, சிமெண்ட் தொழிற்சாலை. அப்ப ஆரம்பிக்கும் போது கள்ளக்குடி என்ற ஊரை டால்மியாபுரம் என்று மாத்தி வைக்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மும்முனை போராட்டம்னு ஒண்ணு அறிவிக்கிறாங்க. மும்முனை போராட்டம்னா என்னன்னாக்க, ராஜாஜி இந்தி திணிப்பு எதிர்ப்பு, அவர் வீட்டு முன்னாடி போய் போராடுவது ஒண்ணு. இரண்டாவது என்னன்னாக்க, தமிழர்கள்லாம் முட்டாள்கள்ன்ட்டு நேரு சொல்லிட்டாருன்ட்டு அதை கண்டிச்சு ஒரு போராட்டம். மூன்றாவது தான் இந்த டால்மியாபுரம் என்று அறிவிக்கிறத கண்டிச்சு போராட்டம். வட இந்தியாவுல தமிழர்களை இழிவுபடுத்தப்படுறாங்க, மரியாதை கொடுக்கறதுல. அதுவும் ஒரு காரணமா வச்சு ஒரு பீகாரி வந்து தமிழ்நாட்டுல வந்து தொழிற்சாலை வைக்கிறதோட இல்லாம கள்ளக்குடின்ற பேரை டால்மியாபுரம்னு வைக்கிறாங்க, அது கள்ளக்குடின்னே இருக்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் தலைமையில போராட சொல்லி அறிஞர் அண்ணா கலைஞரை வந்து அங்க அனுப்புறாரு. போராட்டம் கலைஞரோட சேர்ந்து இன்னும் மற்ற தோழர்கள்லாம் அங்க போறாங்க. சுபவி ஐயாவோட அவங்க அப்பா ராமசுப்பையா அவர் கூட கலைஞர் கூட கலந்துக்கிறாரு அந்த போராட்டத்துல. போராட போகும்போது அங்க போலீஸ்காரங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க, போராட்டம் நடத்த சொல்லி விட மாட்டேங்கிறாங்க. அங்க வந்து துப்பாக்கி சூடு நடக்குது, அதுல சிலர் வந்து இறந்து கூட போயிடுறாங்க. கலைஞர் என்ன பண்ணிட்டாருன்னு திடீர்னு யாரும் எதிர்பாராத விதமாக அங்க தண்டவாளத்துல போய் தலை வச்சு படுக்கிறாரு. அப்போ அவர் கூட இருந்தவங்களும் போய் தண்டவாளத்துல தலை வச்சு படுக்கிறாங்க. அப்போ இந்த போராட்டம் அகில இந்திய அளவுல கவனத்தை ஈர்க்குது, மக்களுடைய கவனத்தை இருக்குது. இதுதான் வந்து தலைப்பு செய்தியா இருக்கு. அன்னைக்கு வந்து கலைஞர் போராடும் போது அவருக்கு வயசு வெறும் 29 வயசு தான். அப்ப அவர் வந்துட்டு எம்எல்ஏ கூட இல்ல, திமுக ஆட்சி கட்டில இல்லாத நேரம். எப்போதுமே ஒரு தலைவன் மக்களை குறித்தும் மண்ணு குறித்தும் இன உரிமை மொழி உரிமை குறித்து எப்போதுமே சிந்திக்கக்கூடிய தலைவராக இருக்கணும் என்பதற்கு உதாரணம் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையிலான அந்த கள்ளக்குடி போராட்டம். வெறும் 29 வயசு இளைஞனாக இருந்து மக்களுக்காக போராடினாரு, நம்ம மொழியை காப்பாற்றணும் என்பதற்காக. அந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றுல அது வந்து பொன்னெழுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டிய போராட்டம். அது தலைவருக்கு பேர் வாங்கி கொடுத்த கள்ளக்குடி போராட்டம்னாக்க தலைவர் பேரு அந்த வரலாற்றுல இடம் பிடிச்சது. அப்படி ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணம் தான் நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் தான் நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.